இன்று தேவனுடைய சத்தியத்தில் நிலைத்திருக்கும் நாள். உலகம் பல கருத்துகளையும் வழிகளையும் முன்வைக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையே உண்மையான சத்தியம். அந்த சத்தியத்தில் நிலைத்திருக்கும் போது நாம் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று தேவனுடைய பிள்ளைகளாக வெற்றிகரமாக வாழ முடியும். அப்பொழுது இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாயிருப்பீர்கள். நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். யோவான் அதிகாரம் 8 முதல் 32 வரை. Then said Jesus to those Jews which believed on him, If ye continue in my word, then are ye my disciples indeed, and ye shall know the truth, and the truth shall make you free. John chapter 8 verse 31-32. கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய வார்த்தையில் நிலைத்திருந்து உண்மையான சீஷனாக வாழ எனக்கு உதவி செய். உம்முடைய சத்தியம் என் சிந்தனைகளையும் வார்த்தைகளையும் செயல்களையும் வழிநடத்தட்டும். பாவத்தின் எல்லா கட்டுகளிலிருந்தும் என்னை விடுவித்து உம்முடைய சுதந்திரத்தில் தினமும் நடக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.